ஹலோ வியூவர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெஜிடேரியனில் ஒரு வாழையில சாப்பாடு, அதுவும் லோ பட்ஜெட்டில் வீட்டிலே எப்படி பண்ணுறது வாங்க பார்ப்போம். 3 கறி, அதில் ஒன்றாவது பருப்பு. ஸ்ரீலங்காவில் எல்லோரும் மோஸ்ட்டாக செய்கிற ஒரு கறி. இதுக்கு பருப்பை கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. தேவையான எல்லாமே வெட்டிக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே எல்லாம் யூஸ் பண்ணுறது. பருப்பு வேகக்குள்ள அதுக்கு கொஞ்சமாக பூடு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய் இதை போட்டு அந்த பருப்போடு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. எல்லோரும் ஒவ்வொரு மெத்தடில் ஆக்குவாங்க. இப்படியும் சில பேர் ஸ்ரீலங்காவில் பருப்பை சமைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மெத்தட் தான் இது. ஸோ பருப்பு வெந்து கொண்டு வரக்குள்ள அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி பாலை ஊற்றி வேக வச்சுறதோட ஒரு சட்டி ஒன்றில் கொஞ்சமாக ரம்பை, கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பில்லை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது பொரிகிறதோட கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா ஆயிலில் பொரிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் காஞ்ச மிளகாய் ஒரு 2ஓ 3ஓ நல்லா ஸ்மெல்க்கு ஃப்ளேவராக இருக்கும் பருப்பு கறி. அதனால் அந்த காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கழுவிட்டு அதையும் சேர்த்து பொரிய விடுங்க. அதோட காஞ்ச மிளகாய் பீஸ் பண்ணி அரைச்ச தூள், கட்டர் தூள்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரக்குள்ள அந்த நீங்கள் வேக வச்சுருக்க பருப்பு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈஸியான டேஸ்டான பருப்பு கறி ஒரு 1/2 hour உள்ளுக்கு இப்படி தான் ரெடி ஆகும். அடுத்த கறி ஒரு வெஜிடபிள் என்னென்னா ஸ்ரீலங்காவில் எல்லோரும் நோக்கோல்னு சொல்லுவாங்க. நாட்டு சைட்டில் எல்லா பக்கம் மாதிரி இந்த கறி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பார்க்குற மாய்க்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சளை சேர்த்துக்கோங்க. நோக்கோல்னு சொல்கிற வெஜிடபிள் எடுத்து சின்னதாக கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கோங்க. அந்த ஆயிலே இதை பொரிஞ்சு வேகிறதுக்கு விடுங்க. எந்தளவுக்கு ஆயிலே பொரிஞ்சு வேகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து வேறு ஒன்றும் சேர்க்காமல் அந்த ஆயில்லையே நல்லா பொரிஞ்சு வேகிறதுக்கு விடுங்க. நல்ல மூடி ஒன்று யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு பின்னால் சரியா திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்லா மசஞ்சு வெந்து சின்னதாக இருக்கும். அப்படி சின்னதாகனத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டைமில் கொஞ்சமாக மிளகாத்தூளை மட்டும் சேர்த்து திரும்ப நல்லா ஒரு பரட்டி விட்டு மூடியை போட்டு ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா கறி ரெடி ஆகிரும். அடுத்தது தான் சோயா மீட். சோயா மீட்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எல்லோரும் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு கறி தான். ஸோ இதுக்கு அந்த சோயா மீட்டை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அதிலே வார மசாலா பேக்கெட்டை போட்டுக்கோங்க. அதில் ஒரு சோயா சாஸ் பேக்கெட் அதையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு அதுக்கு முன்னால் அது கொஞ்சமாக மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அந்த சோயா மீட்டை ஃபுல்லாக நல்லா ஒரு ஸ்பூனையோ இல்லாட்டி கையால் சரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரிக்கு பரட்டி விடுங்க. பரட்டி விடுறதுள்ளுக்கு தேவையானதெல்லாம் வெட்டிக்கோங்க. இதெல்லாம் வெட்டி ரெடி பண்ணுறதோட அடுப்பில் ஒரு பேனையும் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதுக்கு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்து நீங்கள் வெட்டி வச்சுருக்க அந்த எல்லா ஐட்டத்தையும் ஃபஸ்ட்டுக்கு கருவேப்பிலை, ரம்பை, அதுக்கு பின்னால் வெள்ளைப்பூடு, பின்னால் வெங்காயம், அதுக்கு பின்னால் பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சு நல்லா வதங்கி வரக்கூடிய நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவசரமாக பொரியணும் வேகணும்னு நினச்சிங்கன்னா மூடி ஒன்று போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னு சொன்னால் டக்குன்னு அவசரமாக சீக்கிரமாக அது வதங்கிடும். நல்லா வதங்கி வரக்குள்ள அதுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற அந்த சோயா மீட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக நெருப்பு வைக்காமல், தீய வைக்காமல் ஸ்லிம்லேயே வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. மூடுறதுக்கு முன்னால் வெட்டி வச்சுருந்த தக்காளியும் மேலால் சேர்த்து ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னு சொன்னால் அப்படி ஸ்லிம்லேயே டேஸ்டான ஈஸியான ஒரு சோயா மீட் கறி, சிக்கன்
டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி எல்லாத்தையும் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு சாப்பிட்றதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வாழை இலையை ஒன்று போட்டு வெளியிலேயே ஒரு இடத்துல உட்காந்து இப்படி சாப்பிட்றதும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தனியான ஒரு ஃபீல் தான். அது மஸ்ட்டு எல்லோரும் என்ன அனுபவிக்கக்கூடிய ஒரு டேஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சி வெளியிலே உட்காந்து சாப்பிடுவோண்டு சொல்லி பிளான் பண்ண விஷயம் உண்டு. ஸோ கடைசியில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கேமராவையும் செட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கு பின்னால் அந்த பசிக்கும் சேர்த்து உட்காந்து டேஸ்ட் பார்க்குறதுக்குண்டு ஒரு பொடிச்சா அதோட ஃபீலிங்கே தனி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கும் காட்டிட்டு இருந்த அந்த மரக்கறி கொஞ்சமாக பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு வாய் எடுத்து வச்சா அதில் டேஸ்ட்டே வேறு தான். எவ்வளோ தான் சிக்கன் பீஃப்னு இருந்தாலும் வாழை இலையை போட்டு ஒரு பருப்பு ஒரு மரக்கறி இதோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள அதில் ஸ்பெஷல் ஃபீல் வேறு ஃபீல் தான். ஸோ யாரெல்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்க அப்படி இல்லாட்டி மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்றுமே மீய வைக்கலை, லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமோடு சேர்ந்து டெசர்ட்டாக வீடியோ முடிஞ்சது, சாப்பிட்டு முடித்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.